ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்ன பெஸ்ட்டான ஆப்ஸ் இருக்குது ஸோ பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் வீடியோ பிளேயர். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு எந்த விதமான ஆட் வந்து வரது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ பிளேயர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா MX பிளேயர் தான். பட் இப்போ MX பிளேயரில் வந்து இப்போ நிறைய ஆட் வந்துருச்சு. அதாவது நம்ம பாஸ் பண்ணாலும் ஆட் வருது, ஒரு நெக்ஸ்ட் போனாலும் ஆட் வருது, ஓப்பன் பண்ணாலும் ஆட் வருது. கம்ப்ளீட்டாக மொத்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் போயிருச்சு. ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு எந்த விதமான ஆடு வந்து வராது. உங்களால் வீடியோ பிளேபேக்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். மேலே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் பிளேபேக் அப்பியரன்ஸ் இருக்குது, இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பியரன்ஸில் போனீங்க அப்படின்னா தீம் ஆப்ஷன் இருக்குது, தீம் மாற்றும் போது லைட் டார்க் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நல்ல ஒரு வீடியோ பிளேயர் ஆப் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 65x24 ஃபிலிம் கேமரா. ஸோ இந்த ஆப்பில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைடாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் வந்து பாருங்கள், தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. நமக்கு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி தெரியுது. சினிமாவில் அல்ட்ரா வைடங்களை ஷூட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா இருக்கு. ஓகே, இந்த ஆப் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் பெய்டில் தான் நிறைய மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து இப்போ 40mm 22mm அதுக்கப்புறம் 61mm தென் அதுக்கப்புறம் 133mm இது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜூம் போகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதுக்கு மேலே OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதில் வந்து இப்போ 11mm மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. பட் இந்த சாம்சங் S24 அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மோடும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சாம்சங் S24 அல்ட்ரா பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நமக்கு வந்து பாருங்கள் எல்லா மோடும் வந்து ஒர்க் ஆகுது. அந்த ஜூம் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஜூம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது செலக்ட் பண்ணும்போது வேரியஸ் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்துருப்பீங்க லாக் சிம்பிள் போட்டிருக்கும். லாக் சிம்பிள் போட்டதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெயிட் பண்ணணும். பட் ஃப்ரீல ஒரு லிமிட்டடான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஆப். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வால்ஸ். இந்த ஆப்பில் நம்ம யூனிக்கான வால்பேப்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு இமேஜில் வந்து பார்த்தா லாக் சிம்பிள் வந்து காட்டும். அதுக்கு நமக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னா அந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஃப்ரீலி நமக்கு நிறைய வால்பேப்பர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது மூலம் செலக்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க, உள்ள அப்ளைன்னு இருக்கும். அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். இங்கே வேணுமோ செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை ஆயிரும். இப்போ நமக்கு லுக் வந்து பாருங்க, பார்க்க நல்லாவே இருக்கு. ஆப் நம்ம பெயிட் பண்ணி வாங்கணும் அவசியம் கிடையாது, ஃப்ரீலேயே சூப்பரான வால்பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்க் யூசேஜ். இந்த ஆப் மூலமாக நம்ம ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல் டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் மேப் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்க முடியும். தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா ஃபைல்ஸ் வந்து காட்டும். ஸோ ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபைல் நேமு, அது எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டும். நீங்கள் ஈஸியாக வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தா தேவையில்லாத ஃபைலாக ஃபைண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துலேயே ஃபோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டரும் நமக்கு எவ்வளோ ஃபைல் சைஸ் வந்து இருக்குது, அது நம்ம எது வேணும் வேணாட்டி நம்ம பார்த்து டெலிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பில் நமக்கு வந்து வீடியோ நமக்கு எவ்வளோ ஃபைல் சைஸ் இருக்குது, ஆடியோ எவ்வளோ இருக்குது, இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். உங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், தேவையில்லாத ஃபைலை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பேனல்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா சின்ன பாப்அப் மாதிரி வந்துடும். அதில் நம்ம தேவையான ஆப் எல்லாம் வந்து பின் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் மோஸ்ட்டாக ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுவேன், நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப் வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் இந்த ஆப்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும், ஆக்டிவேட் கொடுத்துருங்க. தென் அது கீழே உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பாரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரோஸ் இருக்கணும், காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் சைட் பார் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன், ஷார்ட்கட்டு, ஆப் பேர், ஆக்சஸிபிலிட்டி இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஆப் மட்டும் பின் இல்லாமல் மற்ற விஷயத்தையும் நம்ம பின் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம சாம்சங் டிவைஸில் எட்ஜ் பேனல் வந்து பார்த்துருப்போம், அதே மாதிரி ஃபீச்சர் இங்கே பேனல்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் முர் லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த லான்ச்சர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்டான லான்ச்சர் யூஸ் பண்ண பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நோக்கியா ஃபோனில் விண்டோஸோட லான்ச்சர் வந்து இருக்கும், அது இப்படி தான் இருக்கும். அதே சிமிலரான ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஆப் டிரைவர் வந்து இருக்கும், அது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விஜிட் வந்து வரும். அந்த விஜிட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் என்னென்ன விஜிட் இருக்கோ அது எல்லாமே காட்டும். அதை உங்களால் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கீழே வந்து டாக் இருக்கும், அந்த டாக்லையும் நம்மளால் ஃபேவரட்டான விஜிட் அதுக்கப்புறம் ஆப்ஸ்லாம் பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க இந்த லான்ச்சர் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆம்பியன்ஸ். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து இப்போ நிறைய சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரெயின் வர மாதிரி, தண்டர் எஃபெக்ட், தென் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். உங்கள் மைண்டை கொஞ்ச நேரம் பீஸாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணி இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் கேம்ப் ஃபயரு, தென் அதுக்கப்புறம் ரெயின் வந்து டென்ட் மேலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிகாடெக்ஸ். இந்த ஆப்போட வேலை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைப் ஆர் பேஸ்ட் டெக்ஸ்ட் ஆர் எமோஜி அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ஆப்பில் என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லுக் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் லுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து பார்த்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஒரு மெசேஜை வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்க இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கவங்ககிட்ட கன்வே பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதை பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கூட்டமான இடத்துல இருக்கீங்க, அந்த டைமில் வந்து பார்த்தா கால்லாம் பேச முடியாதுன்ற போது இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து பெருசாக வந்து காட்டிக்க முடியும். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அனுப்பலாம் தான், பட் இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிஹைண்ட் இமேஜ். ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம இமேஜுக்கு பேக்ரவுண்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கீழே நம்ம செலக்ட் இமேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. செலக்ட் இமேஜில் வந்து உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் சாம்பிள் டெக்ஸ்ட்டாக. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் சப்ஜெக்டோட பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஜஸ்ட் நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும் எவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம இமேஜை வந்து பிரைட்னஸ் ஆட் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப் தான், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் S25 லைவ் வால்பேப்பர். இந்த ஆப்பில் நமக்கு ஒரு கிரேடியண்டான வால்பேப்பர் லுக் வந்து இருக்கும். பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லைவ் வால்பேப்பர், அதுக்கப்புறம் வால்பேப்பர் வந்து காட்டும். ஸோ லைவ் வால்பேப்பர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செட் வால்பேப்பர்னு இருக்கும். செட் வால்பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து செட் வால்பேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கின், லாக் ஸ்கின் வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஹோம் ஸ்கின் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளை ஆயிரும். இப்போ இந்த லுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு அந்த சாம்சங்கோட லோகோ வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியண்டான லுக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி வால்பேப்பர் வைக்கும்போது ஹோம் ஸ்கின் பார்க்க நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் பிளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.